ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ், நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் 46. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப ஹாரராக இருக்குது, பயங்கரமானு சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணுறாங்க. நிறைய பேர் இந்த கேமை விளையாடி பண்ணுறாங்க. சரி, நாமளும் வந்து இந்த கேம் விளையாடலான்னு சொல்லிட்டு தான் சொல்லி இன்றைக்கி நம்ம விளையாட வந்துக்கிற கேமோட பேர் கமலா. ரொம்பவே பயங்கரமாக இருக்குன்னு சொன்ன ஒரு ஹாரர் கேம் தான். சரிங்க, இன்றைக்கி வந்து இந்த கேம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம விளையாடணும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த ப்ளே குத்துக்கலாம். என்னது இது? இது தாங்க இந்த ஸ்டோரி காட்டுறாங்க. அதாவது வந்து என்ன கான்செப்ட்னா, கமலான்ற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் நடக்குதான். கல்யாணம் அந்த கொஞ்ச நாள் வந்து எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் ரொம்ப நல்லா க்ளோஸாக நல்லா ஜாலியாக தான் இருந்துக்கிறாங்க, ஹாப்பினஸ்ஸாக. திடீர்னு ஒரு நாள் கமலாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்புறமாட்டா தான் தெரியுது அது உடம்பு சரியில்லாமல் அவங்க உடம்புல ஒரு தீ சட்டி போட்டுக்கணும். அதை தடுக்குது அவங்க மாமனார் போகும்போது, என்னடா என்ன தடுக்குதுன்னு சொல்லி அதையே போட்டு தடுத்துச்சு. அந்த கமலாவுல பேய் போட்டுது. அந்த பேய் அதுக்கப்புறமாட்டா அந்த ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஒரு லட்டை வந்து ஏதுறாரு. யாருக்கு ஏதுறாரு? வேற யாரு? எனக்கு தான் ஏதி நிற்கிறாருங்க. அதனால் இன்னைக்கு நாம் தான் போய் அந்த கமலாக்குள்ள இருக்கிற பேயை ஓட விட போகிறோம். இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அதனால் நாம் என்ன நடக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகேங்க, இப்போ நாம் எப்படியோ வெளியே வந்துட்டோம். இவர் என்னமோ வேற மந்திரம்லாம் வேற சொல்றாரு. நம்ம வேற மந்திரவாதி போல இருக்கு. ஓகே, கேட் ஓபன் பண்ணிப்போம். திறந்துது சீசே. சேபா, ஐயோ இவ்வளோ நாளாக ஜாலியாக பேசின்னு இருந்தேன். இப்போ என்னன்னு தெரியல, பயமா. என்னடா என்னமோ எரியுது கதவு. ஓப்பனிங்கே ஃபயராடா. என்ட்ரி சீன் தான் ஃபயராக இருக்கணும்னு நினைப்பேன். சரி, ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ரம்மு கேன் இருப்போம். இது எடுத்துக்குன்னு அப்படியே போய் இந்த இடத்துல தான் இங்கே ஒரு தண்ணி பம்ப் இருக்கும். அது எங்கே இருக்குது? அதோ இருக்குது. ஓகேங்க, இந்த இடத்துல தான் வந்து இந்த தண்ணி அந்த இது என்னது டபராவா குடம் வைத்து விட்டு இப்போ வந்து அந்த பம்ப் அடிப்போம்ல, அது நமக்கு தேவை. அதனால் அதை இப்போ நம்ம தேடணும். அது இங்கே தான் ஏதோ ஒரு ஷெட்யூலில் இருக்குங்க. நான் இந்த கேம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு தான் வந்துக்கிறேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் இன்னும் பர்ஃபெக்டாக வந்து தெரியல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இதுமாரி வீடியோ மாரி போட்டுடலான்னு. ஏன்னா ரொம்ப நாளாகவே வந்து நம்ம வீடியோவே போடல. ஏன்னா கொஞ்சம் காலேஜில் கொஞ்சம் நிறைய ஒர்க்குங்க, செமஸ்டர்லாம் வேறு வருது இல்லையா, அதனால தான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வீடியோலாம் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை டிங்குன்னு கிளிக் பண்ணி அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அது டங்குன்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ எப்படியே போய் அந்த வாட்டர் பம்ப் எட்டுன்னு வந்துட்டோம். அதை இப்படியே செட் பண்ணிப்போம். இப்போ அடிப்போம். ஏலேலோ ஐலசா ஏலேலோ. உள்ளே வேறு பேய் இருக்குது, வெளியே வேறு. நான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். இந்த சிரிப்பு சிதையாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து அருள் புரியணும் கர்த்தரே. சரி, நல்லா தண்ணி ஃபுல்லாக அடிச்சாச்சு. எடுத்துப்போம். இந்த வேலையெல்லாம் எங்கள் வீட்டிலே நான் செஞ்சுட்டு கிடையாது. சரி, பரவாயில்ல, சமூக சேவைன்னு வந்துடுச்சு, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு வந்து இது அப்படியே ஒரு ஊற்று, அவ்வளோதான், அணைச்சாச்சு. இப்போ வந்து மனசை திடமாக வச்சுங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட்டு. ஓகே, கதவை திறப்போம். சரிப்பாடி, எப்படியோ வந்தாச்சு, உள்ளே வந்தாச்சு. கமலா உள்ளே கொண்டு ஒழிஞ்சிருக்கிறாளாமே. சரி, பரவாயில்ல, கண்டுபிடிப்போம். பரவாயில்ல. என்னப்பா சுத்தமாக இருட்டாக இருக்குது. எங்கேயோ அங்கங்கே கொஞ்சம் லைட் எரியுது. கதை வேறு மூடிட்டாங்க. எங்க கீழே ரத்தம்லாம் சிண்டி கிடக்குதுங்க. இப்போ தாங்க எனக்கு கொஞ்சமாக சீரியஸ்னஸே புரியுது. இந்த கேம் உண்மையாலுமே ஒன்று பயங்கரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஒன்று அப்படி தான் சொன்னாங்க. இது என்ன கொஞ்சமாக வந்து பீதியை கிளப்புது. ஐயோ, என்ன பண்ண வந்தலையே. அண்டா சாகசம் பக்கத்து வீட்டில் ரசம். ஐயோ, மந்திரம் வேறு தப்பாக சொல்கிறேனே. ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாயம், ஓம் சக்தி பராசக்தி. ஓகே ஆண்டவா, எப்படியாவது என்னை காப்பாற்று. நீ மட்டும் என்னை காப்பாற்றிட்டனா உன் கோயிலுக்கு நடந்தே வர வந்து உனக்கு கெட்டா வெட்டி ஒரு பெரிய படையிலே போடுறேன்பா. லார்ட் கற்பசாமி, ப்ளீஸ் சேவ் மீ. ஓகே, சாமியெல்லாம் வேண்டியாச்சு. இப்போ அடுத்தது என்ன, உள்ளே போவே முடியல. இந்த ஏதோ ஃபோட்டோ இருக்குதுப்பா. என்ன ஃபோட்டோ தான்? கமலாவோட ஃபோட்டோவா? பாகுபலியில் இருக்கிற தேவசேனை ஃபோட்டோ மாரியே இருக்குது. சரி, ஓகே, இந்த இடத்த பார்த்தா அந்த இது கமலா கமலா வந்துட்டாங்க. ஓடுங்க. ஐயோ, கமலா வந்துட்டாங்க. ஐயோ, இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு சொல்லாமல் கொல்லாமல் கண்டாங்களே. இந்த ரோட்ல அக்கா அப்படி இப்படி போயிடும். இங்கே தான் ஒரு ரூம் மாரி இருந்துறீங்க. இப்படி போய் இந்த இடத்துல வேறு ஒழிஞ்சு கேட்டோம் இல்லையே. ஓடு. கதவை சாத்து சீக்கிரம் சாத்து. படி. ஏப்பா, ஏங்க திடீர்னு வந்துட்டாங்க. என்னன்னே ஒன்றும் புரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இவன் வேறு என்னென்னமோ மந்திரம்லாம் வேறு சொல்கிறான்.
சரி ஓகே, அப்படியே கொஞ்சம் நம்ம வெளியே போவோம். வந்திருப்பாளா இல்லை சாரி போயிருப்பாளோ? போயிருந்தால் நல்லா தான். திடீர்னு வந்து பிஜிஎம் ஒரு மாதிரி ரைஸ் அப் ஆகுது, அமைதியாக இருக்குது. திடீர்னு ஒரு மாதிரி பிஜிஎம்லாம் வந்து டக்குன்னு வரா. சரி அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போவோம். இந்த இடத்துல என்ன இருக்கா? இந்த பக்கம் ஒன்றும் இல்லை. சரி இந்த பக்கம்லாம் வந்து தேட்டமா வினைகிறப்பா காப்பாற்றப்பா பிள்ளையரப்பா. அடுத்தது வேறு எங்கே போகிறது? வேறு இந்த இடத்துல சில பொருள்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏய் இந்த இடத்துல ஏதோ ஒரு அலமாரி இருக்குது. இது நான் ஒன்றுமே இல்லை, பார்த்தோன்னே கொஞ்சம் மேலே என்னமோ ஆடுது. இது தெரியுங்க இந்த யானையை வந்து ஒரு உள்ளே ஏதோ ஒரு படம் மாரி கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக இதை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் இதில் ஒன்று அன்லாக் ஆகும். அதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது நம்ம ஒழிஞ்சிக்கிற இடமா? ஓகே, நல்லதுடா. எனக்கு என்னமோ வந்து அவள் பக்கத்தில் வர மாதிரியே ஃபீல் ஆகுது. இதுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிக்கணுன்னே அவன் வேறு என்னமோ மந்திரம்லாம் வேறு சொல்கிறான். உங்களுக்கு கேட்குதா? அவனா அவளை நம்ம தான் வந்து மந்திரம் மாரி ஓதிக்கணும் கிடக்குறோம். என்ன ஆக போகுது வேறு தெரியல. இவனே வந்து பயப்படுறான். இவனுக்கே பயமாகுது போல. இங்கே தீய சத்தியை ஓட்டணும்னு நினச்சா எப்படி வந்து கமலா உடம்புக்குள்ளே அந்த ஆவி வந்திருக்குன்னு தெரியலையே. சரி இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது. நாம் அப்படியே கொஞ்சம் உள்ளெல்லாம் போய் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா தான் வந்து நமக்கு தெரியும். இப்படியே நின்று இருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இது இன்னும் என்னமோ எனர்ஜி ட்ரிங்க்கு. இதெல்லாம் நமக்கு எமர்ஜென்சியான டைமில் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் போல் இருக்குது. ஓகே சரி இப்படி நின்னா வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம அப்படியே வெளியே போய் வேறு என்னென்னலாம் கிடைக்குன்னு சொல்லி தேடி பார்ப்போம். ஒரே இடத்துல நின்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. பயந்தா இன்னும் எத்தனை காலத்துக்கு பயந்துட்டு இருக்க முடியும்? ஓகே, இந்த இடத்துல எதுவும் இல்லையா? ஓகே, வேறு இந்த புக்கு இந்த புக்கில் கூட வந்து இருக்குங்க. ஏன்னா இந்த கேமில் வந்து எங்கே என்ன வேணாலும் இருக்கும். ஏன்னா இல்லை சில பசில்ஸ் மாரியே வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி நீங்களே வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். சில இதெல்லாம் இருக்குது. ஓகே, இந்த புக்கு கீழே ஏதோ ஒரு கீ இருக்குது. இந்த கீ தான் அந்த ரூமுக்கான கீயாக இருக்குமோ? சரி எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். வேறு என்னது? ஒன்றும் இல்லை. இங்கே வேறு என்னமோ பக்கத்துலேயே அவன் நடக்கிற மாதிரியே எனக்கு சத்தம் கேட்குது. ஆனால் எங்கேருந்து வரான்ற மட்டும் தெரியவே இல்லை. சரி அப்படியே போவோம். எங்கே அந்த ரூமு? இங்கே தான் எங்கேயோ வந்து பார்த்தோமே அந்த பூட்டு போட்ட ரூமை. அந்த ரூமுக்கிட்ட தான் போய் நாம் இப்போ அந்த சாவியை போட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே இந்த இருக்கு. ஏய் திறந்தது சீசே. நிறைய நீடு பெட்ரூம் கீயா? இதுக்கு பெட்ரூம் கீ வேணுமா? அப்போ என் கையில் தின்னா கீடா? ஐயோ என்னடா இது? ரெட் ட்ராகனுக்கு வந்த சோதனை இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி பரவாயில்ல, அந்த கீயும் போய் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு வருவோம். எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இது என்னது? இது நம்ம ஒழிஞ்சிருக்கிறதுவா? சரி ஓகே. வேறு என்னடா இது? இன்னும் ஒன்றுமே புரியலை. இந்த இடம் தேட்டோமா? சரி அப்படியே போவோம். இன்னும் இந்த இடத்துல ஒரு கதவு இருக்குது, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. சரி நம்ம எப்பயுமே ரைட் சைடே போவோம். இந்த இடத்துல என்னமோ இருக்குது. அது வெறும் புக்கா? சரி அடுத்து ஏங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியலைங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவள் வேறு இங்கேயோ பக்கத்தில் வர்ற மாதிரி கொலுசு சவுண்ட்லாம் வேறு பயங்கரமாக கேட்குது. என்ன வத்திப்பிட்டியா? புக்கா? சரி இங்கே இவன் நடக்கிற சத்தத்தை கேட்டாலே தேனணுன்னு நினைக்கிறது கூட இன்னும் தேனமில்ல. இந்த இடத்துல இங்கே உள்ளகிறாளோ? இங்கே இல்லை. சரி அப்படியே இப்படி போவோம். வேறு என்ன இருக்கும்? பச்சை கலரில் மினுக்குது. ஏங்க பின்னாடி வரா போலங்க. ஐயோ ஒளி என்னடா இது? வர்ற மாதிரியே இருக்குது, ஆனால் காணா. சரி வெயிட் பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணே போவோம். ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து உயிர் தான் முக்கியம். சரி வரலையோ? போயிட்டாளா? பிஜிஎம் மட்டும் பயங்கரமாக வருது, ஆனால் ஆளை மட்டும் காணாமே. சரி அவள் வரலான்னு நினைக்கிறேன். என்னடா இது? ஏங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே இருக்குல்ல யானை, அதுக்கான ஃபோட்டோ தாங்க இது. ஆனால் இல்லை எது முன்னாடி எது பின்னாடின்னு தெரியல. எனக்கு திருசூலம் இருக்கிறது தான் முன்னாடின்னு நினைக்கிறேன். அதை தான் நம்ம பார்த்து இப்போ கரெக்டாக பண்ணோம். இது என்ன அலமாரி? ஓகே, லெஃப்ட்டு சைடில் இருக்கிறது வந்து அந்த பக்கம் இந்த பக்கம், அதாவது நேருக்கு நேர் பார்க்கணும். அப்புறமாட்டா மூணாவது இது வந்து மேலே பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். லாஸ்ட் இது வந்து இந்த ரைட் சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். ஓகே ஞாபகம் வச்சுக்கணும். அது ரெண்டும் நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி வைக்கணும். அது மேலே இது சைடு. ஓகேங்க ஞாபகம் வச்சாச்சு. இப்போ அந்த யானையை எங்கே போய் நான் தேடுவேன்? இந்த வீடு வேறு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குதுங்க. இவனுங்கன்னா வீடு வந்து எதை நினச்சி கரெக்டானுங்கன்னே தெரில, இப்படி இருக்குது. சரி ஓகே, வேறு என்ன பண்ணுறது? தேடிதான் ஆகணும். இப்படி இல்லைன்னா உயிர் எப்படிடா பிழைக்கிது? சோ இவனுங்க உசுரை காப்பாற்ற வந்து ஏன் உசுறு மாட்டிக்கிச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு சாகசம்லாம் எவ்வளோ பண்ணிக்கிறோம். இதெல்லாம் ஒரு மேட்டரா பார்த்துக்கலாம். என்ன
இது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அங்கேயும் இங்கேயும் சுற்றின்னு கிடக்குறேன். எங்கெங்கே என்னென்ன ஒளிய வச்சுக்கிறான்னு கூட ஒன்றுமே புரியலங்க. அந்த கமலாவி வேற வர்ற மாதிரியே இருக்குது. ஆனால் எங்கேருந்து வரான்னு தெரியல. கமலாவி இல்லை, கமலா வந்து நல்ல பொண்ணு தான். அது வந்து ஒரு பச்சை மண்ணுங்க அந்த பொண்ணு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு எச்ச மண் இருக்குது. அந்த மண்ணு தான் எல்லாரையும் ஆட்டி படைக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி வந்து பிடிச்சி கொண்டு போக போகிறோம். இல்லை தான் துரத்தி அடிக்க போகிறோம். ஏதான் ஒன்று. ஏய் கமலாக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாவே ஒழுங்காக வெளியே வந்துடு. நான் யாருன்னு உனக்கு தெரியாது. நான் சந்திரமுகியே சந்தில் விட்டு அடிச்சவன். ஆச்சுனா கூப்பிட்டா போரு வந்துட்டு வராலே நான் சும்மா ஒரு பேச்சு என்னடா இது ஒரு வேலைக்கு அணைஞ்சிருச்சு. ஏங்க இந்த கேம் மட்டும் ஒன்று போட்டு நான் என்னத்த குத்தேன். ஐயோ தெரியாதனமா ஏதோ ஒன்று அழுத்தி விட்டேன். என்ன 2 சான்ஸ் இருந்துது. நான் படையல் போட வேண்டாம். அட்டி கூட என்னையே வந்து பலியாராகிறாளே. ஐயோ எங்க இந்த கேம் உண்மையாக கொஞ்சம் ஆறாக தான் இருக்குது. எனக்கு அந்தளவுக்கெல்லாம் பயமாக இல்லை, ஆனால் கொஞ்சம் ஆரமாக தான் இருக்குது. ஓகேங்க, இந்த கேமை பற்றி இன்னும் நான் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த கேமை பற்றி நல்லா தெரிஞ்சிக்கின்னு பார்ட் 2ல் வந்து அந்த கமலாக்குள்ள இருக்கிற ஆவியை நான் வந்து துரத்தி அடிக்கிறேங்க. ஓகே பாருங்கள், அடுத்த வாட்டி நான் எந்த அளவுக்கு என் லெவலுக்கு இறங்கி அந்த கமலா உடம்புல இருக்கிற பேயை ஓட்டுறேன்னு சகல வரையும் அடியை பார்த்துடலையே, இதுக்கப்புறம் பார்ப்பீங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கிங் ஆஃப் டிராவலர் 46க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் கிங் ஆஃப் டிராவலர் 46 வரட்டாமே. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.